ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க எனக்கு கால் வலிக்குது ஆண்டவரே, வலி தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு கை வலிக்குது, இந்த எலும்புகள் எல்லாம் வலிக்குது, எலும்புகள் எல்லாம் உடைஞ்சு போன மாதிரி இருக்கு நினைக்கிறீங்களா? நரம்புகள் எல்லாம் இழுக்குது ஆண்டவரே, இந்த குளிருக்கு என்னால நடக்க முடியல, கால் அடிக்கடி இழுத்து கொள்ளுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாராவது ஒருத்தங்க என்னால நடக்க முடியல, உமக்காய் நிறைய இடங்களுக்கு போய் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் சொல்லுகிற அழகான வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இத ஆபகுக் சொல்லுகிறது மட்டும் இல்லாம நம்மளும் வாயை திறந்து சொல்லலாம், ஆண்டவராகிய கர்த்தர் தான் என் பலன். நமக்கு பலன் டாக்டர்ஸ் கொடுக்கிற சத்து மாத்திரையில பலன் வராது. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டா பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்க, வராது. வெஜிடபிள் சாப்பிட்டா பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்க, வராது. கர்த்தர் தான் நமக்கு பலன். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. மானை பார்த்திருக்கீங்களா? சாதாரணமாலாம் நடந்துட்டு இருக்க, அது ஒரு எதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே துள்ளி குதித்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காட்டின் மறுபக்கத்துக்கு போய் நிற்குமா. அது கால் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவ்வளோ வேகமாய் ஓடும், அவ்வளோ உயரத்துக்கு அது ஜம்ப் பண்ணுமா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தானா நம்மளுடைய கால் எப்படி இருக்குமா, மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எப்படி நடக்க பண்ணுவாரா? தாழ்வான ஸ்தலங்கள் அல்ல, உயர்வான ஸ்தலங்களில் நம்மளை நடக்க பண்ணுவார். இன்றைக்கு யார் யாருக்கு மூட்டு வலியினால, எலும்பு வலிகளினால, நரம்புகளின் பலவீனங்களினால யார் யார் கஷ்டப்படுறீங்களோ, உங்களுக்கு எந்த இடத்துல பலவீனமோ அங்க உங்களுடைய கால்களை, உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு பலன். நான் என்ன பண்ண போறேன், உனக்கு உன்னுடைய காலை இப்படி சோம்பியோ, நிறைய பேருக்கு ஐயோ விரல் எல்லாம் டர்ன் ஆயிட்டு இருக்கு, முடக்குவாதம் வருது, ஐயோ என் காலெல்லாம் டர்ன் ஆகுது, கால்கள்ல பலன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா? கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீங்க சொல்லிட்டீங்கப்பா, நான் தான் உங்களுக்கு பலன். நான் உங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி உயர்வான ஸ்தலங்களில் எங்களை குடியிருக்க பண்ணுகிற தேவன் நீங்க தான், எங்களை நடத்துகிற தேவன் நீங்க தான். இந்த வேலையில ஏசப்பா, யார் யார் என்னோடு இணைந்து ஆண்டவரே அவங்களுக்கு பலவீனமான இடங்களிலே தன்னுடைய கரங்களை வைத்து உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, என் கர்த்தர் அவங்களுடைய ஜபத்துக்கு பதில தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மூட்டு வலிகள் மறைவதாக, ஆண்டவரே நீ பெயின்ஸ், ஆண்டவரே அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் மறைவதாக, எலும்புகள் ஆண்டவரே பலவீனமாய் ஃபீல் பண்ற எலும்புகள், நரம்புகள் எல்லாவற்றிலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஒரு பூரண சுகம், ஒரு பூரண பலன் உண்டாவதாக, பலவீனம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த விதத்துல ஆண்டவரே பலன், ஆண்டவரே அவர்களுக்கு பலவீனம் ஒட்டி கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய பலனினால அவர்கள் நிரப்பப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்துல யார் யார் ஆண்டவரே கை வலி, இடுப்பு வலி, ஆண்டவரே கழுத்து எலும்பு தேய்மானம், ஆண்டவரே ஷோல்டர் பெயின், ஆண்டவரே மூச்சு விட கஷ்டமா இருக்குது, இப்படி என்னோடு இணைந்து அநேக காரியங்களை கூறி வைத்து ஜெபித்து கொண்டிருக்காங்களே, ஆண்டவரே என் கர்த்தர் பதில தாங்கம். ஆண்டவரே கால் வலிக்கு மட்டும் சுகத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, மனிதனை மணினாலே உருவாக்கினவருக்கு எங்களுடைய சரீரம் லேசான காரியம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கு தெரியாது, என் கர்த்தர் அந்த பலவீனங்களை எடுத்து போட்டு பலனினால நிரப்ப போகிறபடியால் உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் கால்களை ஆண்டவரே மான்களின் கால்களை போல மாற்றி உயர்வான இடங்களில் எங்களை நடக்க வைக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீர் பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. காதில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி. கண் பார்வையில ஒரு மாற்றத்தை கட்டளையிடுறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. மூட்டு வலி, இடுப்பு வலிகளில ஒரு பூரண சுகத்தை என் கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை பொறுப்படுத்த நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.